பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இது கர்த்தர் நம்ம கை கொடுத்த வார்த்தைகள். சங்கீதங்களின் புத்தகம் 51 சங்கீதம் 10 தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். சங்கீதக்காரர் தாவீதோட ஒரு அருமையான ஒரு வார்த்தைகள். அவர் தேவனை நோக்கி என்ன கேட்கிறாரு? மேல் வசனம் சொல்லுது, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கல. ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க சங்கீதக்காரர் தாவீது. கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் பண்றாரு. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். நியூ டெஸ்டிமெண்ட்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. மத்தேயு 5:8 சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்னவா? பாக்கியவான்களாம். இன்னைக்கு இருதயத்தில் என்ன வேணுமா? சுத்தம் வேணும். அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் முதலாவது பாக்கியவான்களா இருப்பாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? 2வது தேவனை தரிசிப்பார்கள். பாக்கியமான வாழ்க்கை தேவனுடைய தரிசனம். இதை காட்டில் ஒரு மேன்மையான வாழ்க்கை பூமியில் என்னங்க உண்டு? ஆனால் சங்கீதக்காரர் தாவீது அப்படியா தேவனை நோக்கி கேட்குற, தேவனே சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும் அப்பா, நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும். இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை தாவீது செய்தாருங்க. எத்தனையோ யுத்தங்களை செய்தார், தவறு கூட செய்தார். ஆனால் ஆண்டவரை நோக்கி அவர் கேட்குற ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் ஐயா, நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும். நம்ம தப்பு செஞ்ச பேர் தாய் தகப்பன்கிட்ட சாரி கேட்குறோமோ இல்லையோ, ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர், உங்களை என்னை சிருஷ்டித்த கர்த்தரை நோக்கி நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே நான் பண்ணது தப்புப்பா, என்னை மன்னிச்சிருங்க. இந்த பூமியில் பாக்கியமான வாழ்க்கை வேணும்னா தேவனுடைய இரக்கம் வேணுங்க. தேவன் நம்மளை மன்னிக்கணும். நம்ம பாவங்களார நம்மளை சுத்திகரிக்கிற தேவன் பூமியில் உண்டுங்க. மனுஷன் கூட நம்ம செய்த தப்பை சொல்லி காமிப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஆண்டு கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமோ அவர் நம்மளுடைய பாவங்களை நம்மளை விட்டு விளக்குன தேவன். அவர் நோக்கி நம்ம என்ன பண்ணோன்றவரே, நான் செய்தது தப்புப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, இனி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா, தருணத்தை கொடுங்க, இனி நான் அந்த காரியத்தை செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பான்னு கர்த்தரை நம்ம நோக்கி கேட்கணுங்க. அப்படியே தாவீது அப்படியே தான் கேட்குறாங்க. தேவனை சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியுமப்பா, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியுமப்பா, பாக்கியமான வாழ்க்கை பூமியில் நான் வாழணும்ப்பா, என்னையும் தெரிஞ்சு கொண்டீங்களே, இருதயத்துக்கு ஏற்றவனா என்னையும் தெரிஞ்சு கொண்டுங்கப்பா, சுத்த இருதயம் எனக்குள்ள வேணும்ப்பா. யுத்தம் செய்த கரங்கள் தான்ப்பா, யுத்தம் செய்த கரங்கள் தான். இந்த கரத்தினால ஆண்டவரை துதிச்சிருக்கேன், யுத்தம் செஞ்சிருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நொடி பொழுது வரும்போது என்னை குற்றமற்றவனா நான் காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பான்னு கேட்கணுங்க. நம்ம என்ன தவறு செஞ்சிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாது. மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது, அப்பா இந்த நாளெல்லாம் ஆண்டவரே என்னை நான் தவறு செய்யாதபடி காத்துக்கொண்ட கிருபை தந்தீங்களப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த பூமியில் நம்ம பாக்கியமான வாழ்க்கை வாழணும், தெய்வனை தரிசிக்கணும். சுத்த இருதயம் நமக்கு வேணுங்க. அதான் சங்கீதக்காரன் தாவீது கேட்குதா, சுத்த இருதயத்திலே என்னை சிருஷ்டிங்கப்பா, சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டிங்கப்பா, நிலைவரமான ஆவியை புதுப்பீங்க. அவருடைய ஆவி அவருக்குள்ள கஷ்டப்பட்டது பாருங்களேன். நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும். அவருடைய ஆவியில தெரிஞ்சிச்சு அவர் தப்பு பண்ணியிருக்காரு. பரிசுத்தமான தேவனை நம்ம தரிசிக்கணும்னா நம்ம குற்றமற்றவங்களா, நம்ம ஆவி ஆத்தும சரீரங்களோ கர்த்தருடைய மகிழ்ச்சி வேணும் பாருங்களேன். நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படணும், நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் கேட்கப்படணும். கர்த்தருக்கு முன்பாக சுத்த இருதயமா இருக்கணுங்க. சுத்த இருதயம் இம்பார்ட்டன்ங்க. சுத்த இருதயத்தை விரும்புகிறவர் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் பாக்கியமான வாழ்க்கை வாழும். தேவனை நீங்கள் தரிசிக்கணும், சுத்தமான இருதயத்தை கேளுங்க. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன கேட்குறாரு? சுத்த இருதயம். வேதம் சொல்லுதுங்க, மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆனால் கர்த்தர் உள்ளந்தரிங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், உள்ளத்தை பார்க்குற தேவனுங்க. இன்றைக்கு இந்த உள்ளத்தில் அநேக காரியங்களை வச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது, சிலர் எத்தனையோ காரியங்கள் சொல்லும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது ஆண்டவரை துதி சோத்திரம் பண்ணும்போது எங்களையும் அறியாமல் என்னையும் அறியாமல் எத்தனையோ காரியங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் வடியுது. ஏன்? இருதயத்தில் இருக்கிற கவலைகள், கண்ணீர், வேதனைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் மறைக்க முடியாதுங்க. அப்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், அப்பா இப்படி சமூகத்தில் வந்திருக்கோம், எந்த காரியத்தையும் இருதயத்திலேருந்து மறைக்க முடியலப்பா, இப்படி சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன்ப்பா, எவ்வளோ காரியங்களும் என்னால் சுமக்க முடியாதுப்பா, இந்த இருதய பாரம் நிறைஞ்சதுனால பாரத்தோடு இப்படி சமூகத்தில் என்னால் பிரவேசிக்க முடியலப்பா, பாரத்தோடு உண்மை துதிக்க முடியாதுப்பான்னு எல்லா காரியம் கர்த்தர்கிட்ட நாங்கள் இறக்கி வைக்கும்போது தான் இந்த லகுவான இருதயத்தோடு, பாரமெல்லாம் இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க முடியும். ஆனால் சங்கீதக்காரர் தாவீது அப்படி தான் கேட்குறார், சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா, நிலைவரமான ஆவி என்னில் புதுப்பிங்க. ஒரு உற்சாகத்தோடு ஆண்டவரை துதிக்கணும். சுத்த இருதயம் நமக்கு வேணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு உற்சாக ஆவினால் கர்த்தரை நெருங்க முடியும். தப்பு பண்ணிட்டவங்க
அவங்க மனுஷ பார்க்குற பார்வைக்கு, ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டா மனுஷ பார்க்குற பார்வைக்கும் நம்ம கத்தர் பார்க்குற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டுங்க. இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். இந்த ஒரே சுத்து இருதயத்தை நேசிச்சிட்டிங்கப்பா, நிலவரமான ஆவியை புதுப்பியும் ஐயா. ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது தேவனுடைய பாக்கிய பிள்ளையாக நம்ம பாக்கியமான வாழ்க்கை பூமியில் வாழ முடியும், தேவனை தரிசிக்க முடியும். அப்படிப்பட்ட தாவீது தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக கத்தை தெரிஞ்சு கொண்டார். அந்த இருதயத்தை கத்தருக்கு கொடுத்தாரு. அவருடைய இருதயத்துக்கு அவர் ஏற்றவனாக இருந்தாருங்க. இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கத்தருக்கு கொடுங்க, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா நீங்கள் இருப்பீங்க. ஒப்பு கொடுப்போமா? அன்பின் ஆவியானவரே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளுக்காய் கத்தரை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இவ்வேளைக்காய் அப்பா உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. எங்களை நாங்களும் ஆராய்ச்சி பார்க்க கிருபைகளையும் உங்களுடைய வார்த்தைகளை நீர் அனுப்பியிருக்கிறீர், அதற்காய் நன்றிப்பா. சத்தியத்தை கேட்கும் போதுப்பா மனுஷனுக்கு மறைவா அநேகமாயிரம் இருக்குப்பா, ஆனால் உன்னதமான தேவனுக்கு முன்பாக ஒன்றும் இல்லைப்பா. எல்லாவற்றையும் வெளியரங்கமாக இந்த சமூகத்தில் இறக்கி வைக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் கத்தருடைய இரக்கத்துக்காய், கத்தர் பாராட்டுகிற தயவு மன்னிப்புக்காய், அன்புக்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமைக்கை துதிகன மகிமைகளை செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகரமாக இயேசுவின் விலையேறி பெற்ற வாழமல் நாம துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day.